தவிக தலைவர் விஜய் ஆளுநரை 3 முறை சந்தித்து பேசிய நிலையில் இன்று ஆட்சியமைக்க உரிமை கோரியிருந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விஜய் நாளை முதல்வராக பதவியேற்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுவரை ஆளுநரும் அழைப்பு விடுக்கவில்லை. கூடுதல் விவரங்கள் என்ன ராஜகுமரன்? அர்லேக்கரை பொறுத்தவரை விஜய் இன்னும் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை என்று எண்ணுகின்றாரோ என்பதை போன்றுதான் ஆளுநர் மாளிகையினுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. விஜய் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். தனக்கு 118 என்கின்ற அறுதி பெரும்பான்மை இடங்களை கொண்ட உறுப்பினர்கள் ஆதரித்து விட்டார்கள். எனவே நாளை தனக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணத்தை செய்து வைக்க வேண்டும், அதுதான் மரபு, அதுதான் விதி என்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிர்வாகிகளோடு சென்று ஆளுநரை சந்தித்து அவர் கோரிக்கை விடுத்து வந்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வரவில்லை. விஜயினுடைய சந்திப்பு நிறைவடைந்த உடனேயே விஜயை சந்தித்ததற்கான புகைப்படம், விஜயுடனான அந்த காணொலி உள்ளிட்டவற்றை எல்லாம் ஆளுநர் மாளிகை தரப்பிலே செய்தி நிறுவனங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஆனாலும் கூட விஜயுடனான சந்திப்பில் என்ன பேசப்பட்டது, என்ன முடிவு எடுக்கப்பட்டது, விஜயினுடைய கோரிக்கை தொடர்பாக, பதவியேற்பு தொடர்பாக ஆளுநர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பதை ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்தி ஒரு செய்தி குறிப்பாக வெளியிடவில்லை. அதுவே சில கேள்விகளை எழுப்பியிருந்தது. ஒருவேளை நாளை பதவியேற்பு நடத்துவதற்கு இன்னும் கூட தயக்கம் இருக்கின்றதோ தமிழ்நாடு ஆளுநருக்கு என்பது ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்கியது. அதற்கு ஏற்பதான் இப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகளும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே சென்று அமர்ந்த அந்த நொடியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை அறிவிக்காத அந்த வெளிப்படையான அறிவிப்பை முன்வைத்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதற்கான வெளிப்படையான அறிவிப்பினை இதுவரை வெளியிடவில்லை. அந்த கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இமயமலை போன்றவர் திருமாவளவன் என்றும், உளிகொண்டு அவரை எல்லாம் செதுக்க முடியாது என்றும், இனி வரக்கூடிய காலம் திருமாவளவனின் காலம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததுதான் திருமாவளவனின் ஆதரவை பெற முடியும் என்பதை போன்ற கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் கொடுத்ததாக சொன்ன அந்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டதாக உடனடியாக அறிவித்திருக்கின்றார்கள். அறிவித்த கையோடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லத்திலே சென்று அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. எனவே தமிழ்நாடு ஆளுநருக்கு தெரிந்திருக்குமோ, ஒருவேளை 118 என்கின்ற அறுதி பெரும்பான்மை இடங்களை தவிக தலைவர் விஜய் இன்னும் பெறவில்லை என்பதில் ஆளுநர் உறுதிபட இருக்கின்றாரோ, அதன் காரணமாகத்தான் விஜய்க்கு பதவியேற்பு விழாவிற்கான நாள் என்ன என்பது தொடர்பான எந்த அறிவிப்பினையும் ஆளுநர் அவர்கள் வெளியிடாமல் இருக்கின்றாரோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே ஒரு முறை பதவியேற்பு நடக்கும் என்று நம்பியிருந்த தவிகவினர் பதவியேற்காத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் நாளையும் கூட பதவியேற்பு நடந்துவிடும் என்று அவர்கள் நம்பியிருந்த நிலையில் நாளைய தினமும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதிலே சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதுவரை எந்த விதமான தகவலையும் ஆளுநர் மாளிகை சொல்லவில்லை. இப்போது வரை விஜய்க்கு 2 உறுப்பினர்கள் குறைவாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்டவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து திருமாவளவனை பொறுத்தவரை அவரும் பின்வாங்கிவிட்டார். எனவே நாளை திட்டமிட்டபடி விஜய் பதவியேற்றுக் கொள்வதற்கு ஆளுநர் இன்னும் இசைவு தெரிவிக்கவில்லை. ஆளுநரை பொறுத்தவரை இப்பொழுது வரை விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை இருப்பதாக அவர் நம்பவில்லை என்பதையே ஆளுநர் மாளிகையினுடைய செயல்பாடுகள் காட்டுவதாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.